ஹலோ கைஸ், சில்ட்ரன் அண்ட் மிஸ்ட்ரி பார்ட் 2. அடுத்து வந்து அந்த கசாமா கிட்டேயும் காமிக்கிறான். கசாமா வந்து சொல்கிறான், ஆமாம் இவங்க தான் நம்மளோட டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். அடுத்து வந்து எல்லோரும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அசாவுக்கு மட்டும் பயமாகவே இருக்குது. நேனி வந்து அந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன இருக்கும்னு நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அப்படியே போயிட்டே இருக்குது. கசாமா வந்து சொல்கிறேன், நான் அங்கே போய் அதில் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குமா, அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் சூப்பராக ஸ்கோர் பண்ணி நான் அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கான். ஆனால் வந்து யாருமே அதை பார்த்து சிரிக்கல. அடுத்து வந்து எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் சிரிக்கிறாங்க. அந்த இதுவும் போய் புல் இதெல்லாம் வியாபாரம்லாம் நிறையா வருது. அப்படியே போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி போட்டு அடுத்து வந்து ஸ்கூலில் வந்துடுது. ஸ்கூல் வந்தோடனே இவங்களை இறக்கி விட்டுடுறாங்க. கசாமாவும் போய் சுற்றி பார்த்துட்ருக்கான். ஏன்னா பார்த்தா அது ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து கதவை திறக்குது. உள்ளே இருந்து யாரோ வந்து வராங்க. யாருன்னு எல்லாம் பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. நேரம் வந்து உள்ளே இருந்து ஒரு பொண்ணு வரா. அவகிட்ட ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று இருக்குது. உடனே கசாமா விட்டா அட்டென்ஷன் அந்த இதில் நிற்கிறான். அடுத்து வந்து இவன் எப்படி தான் மேடம் அப்படின்னு சொன்னோடனே கசாமாவுக்கு வந்து கடுப்பாயிடுது. அந்நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்கூலை வந்து சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அங்கே எல்லோரும் பின்னாடியே போயிடுறாங்க. என்னை விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவும் போகிறான். அந்நேரம் உள்ளே போய் பார்த்தா தான் ஒரிஜினல் ஸ்கூலே இருக்குது. செம்மையாக வந்து டெக்கரேட்லாம் பண்ணி அது இதுன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே வந்து இந்த ஸ்கூலோட ஃப்ளாக் பறந்துட்டுருக்கு. அங்கே நிறையா அந்த பேட்ச், அந்த பொண்ணுக்கு வந்து பேட்சோட சிம்பிள் அங்கே இருக்குது. எல்லாருக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கசாமாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக காமிக்கிறாங்க. எல்லாேருக்கும் வந்து வேறு ட்ரெஸ் போட்டு விட்டுறாங்க. இதான் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்னு. அடுத்து வந்து அந்த பொண்ணு வந்து நீங்கள் இனிமேல் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். அன்னியான வந்து அங்கே பிரின்சிபல் சார் வராரு. அவர் வந்து இந்த பேட்ச்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த பேட்ச் வந்து பாயிண்ட்ஸை குறிக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் கெட்ட விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறையும், நீங்கள் நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து போட்டு விட்டுறாரு. அடுத்து வந்து அப்படியே வந்து மேலே இருக்க லைட்டு வந்து ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லைட்டு என்னென்னா பேசுது. அது வந்து நார்மலாக எல்லாேருக்கும் 1000 பாயிண்ட்ஸ் தருவேன்னு சொல்லுது.